சேலத்தில் நேற்றிரவு பெய்த கனமழையால் மழைநீர் தேங்கி பேருந்து நிலையம் வெள்ளக்காடாக மாறியது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதன். பேருந்து நிலையத்தில் தற்பொழுது மழைநீரை அகற்ற மாநகராட்சி தரப்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? பயணிகள் எந்த அளவிற்கு அவதியடைந்திருக்கிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் பிரபாவதி. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு மாத காலமாகவே தற்போது நிலவுவது கோடை காலமா பருவமழை காலமா என்று சந்தேகம் எழுப்பும் அளவிற்கு வெயில் சுட்டெரித்தது. இந்த நிலையில் மேற்கு வங்கக்கடல் பகுதியின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக சேலம் மாவட்டம் உள்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஒரு வாரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. அதன்படி சேலம் மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்து வந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் மாநகர பகுதிகளில் பகல் முழுவதும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நேற்று இரவு 10 மணி அளவில் அத்தம்பட்டி, அம்மாப்பேட்டை, கிச்சிபாளையம், வின்சென்ட், 4 ரோடு சந்திப்பு, பெரமனூர், குரங்கச்சாவடி, கொண்டலாம்பட்டி, சீலநாயக்கம்பட்டி, சூரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த இடியுடன் கூடிய கனமழையானது பெய்தது. இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான பகுதிகளில் மழை நீர் வெள்ளம் போல் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வீடுகளில் தண்ணீர் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனால் வயதானவர்கள், குழந்தைகள் உள்ளிட்டோர் இரவில் தூங்க முடியாமல் அவதிக்கு உள்ளாகினர். இதேபோல் சேலம் மத்திய பேருந்து நிலையத்திலும் மழை நீர் குளம் போல் தேங்கி அந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடாய் மாறியுள்ளது. அந்த காட்சிகளையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முழங்கால் அளவுக்கு தேங்கிய மழை நீரில் பயணிகள் செல்ல முடியாமல் பேருந்துகள் தண்ணீரில் தத்தளித்தபடி ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு அவல நிலையே ஏற்பட்டது. மேலும் பேருந்து நிலைய வளாகத்தில் அந்த நடைபாதைகளை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக பழக்கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பழங்களும் கூட பேருந்து நிலைய வளாகத்தில் தேங்கிய தண்ணீரில் மிதந்தபடி சென்றது. இதனால் பேருந்து நிலைய வளாகத்தில் இருந்து பொதுமக்கள் மற்றும் பயணிகள், வியாபாரிகள் என அனைவரும் மிக சிரமத்திற்கு உள்ளாகினர். குறிப்பாக பேருந்து நிலைய வளாகத்திலேயே இருந்த பள்ளப்பட்டி காவல் நிலையத்தையும் கூட மழைநீர் சூழ்ந்ததால் காவல் நிலைய போலீசாரும் கூட பல்வேறு சிரமத்திற்கு உள்ளாகினர். இது குறித்து தகவல் அறிந்த மாநகராட்சி அதிகாரிகளும் தற்போது பேருந்து நிலைய வளாகத்தில் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் பேருந்து நிலையத்தில் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றக்கூடிய வடிகால் கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாமல் இருப்பதன் காரணமாக தண்ணீரை வெளியேற்றுவதில் ஒரு பெரும் சிக்கல் என்பது நீடித்திருக்கிறது. எனவே தண்ணீர் தானாக வடிந்தால் மட்டுமே இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதுமாக அகலக்கூடிய ஒரு நிலை என்பது தற்போது இருந்து வருகிறது. இதற்கிடையே சேலம் மாநகரில் நேற்று இரவு கொட்டித்தீர்த்த கனமழையில் 108.5 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளதாக மாவட்ட வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சுதன்.